ஏன் நெட்டவள்ளி வண்டியிலையா தண்ணி பிடிச்சிட்டு வரதுக்கு போற? ஏன் போர் போட்டிருந்தீங்களே, என்னாச்சு? ஆட போரில் வெறும் காற்று தான் வருது, புஷு புஷுன்னு. தண்ணியை காணோம். அது என்னமோ கெட்டு போச்சா, மோட்டரே வெடிச்சு போச்சா தெரியல. அது எப்படிம்மா மோட்டர் வெடிக்கும்? அது என்ன புதுச்சா சொல்றிய? ஆட ஏங்கக்கா நீங்கள் வேற. அது தண்ணி இல்லாமல் போட்டு போட்டு அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 குடம் கிட்ட வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது ஓயாமல் போட்டால் என்ன பண்ணும், இந்த பட்டுன்னு என்னமோ சத்தம் கேட்டுச்சு. அதான் மோட்ரு வெடிச்சு போச்சா என்னன்னு தெரியல. நானும் ஆஃப் பண்ணி போட்டு ஓடியான்ட்டேன் பயந்துக்கிட்டு. நல்லா கங்காச்சா இருக்குது போ. ஏன் தண்ணி கம்மியாக வரலையே மோட்டர் ஆஃப் பண்ணி போடக்கூடாதா? அப்படி வெடிச்சு போகிற அளவுக்கு விட்டா அப்புறம் செலவு கொள்ளையெல்லாம் வைக்கும். அது ஒரு நாளைக்கு 10 குடம் தான் வருதுன்னு சொல்கிறியா, அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி போட வேண்டியது தானே. இப்போ தேவையில்லாத செலவு பண்ணிக்கிட்டு கிடக்கிறதுக்கு. அடிப்பாவி, நான் இப்போ தண்ணியே ஒரு சொட்டு கூட இல்லை. சரி நெட்டவள்ளி வீட்டில் தான் போர் போட்டுக்குதே, போய் பிடிச்சிக்கிட்டு வந்து ஊற்றணுன்னு நான் இல்லைப்பா ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். குழம்ப ரெடி பண்ணிவிட்டு நீ என்னென்ன திடுத்துப்புன்னு வந்து இப்படி சொல்கிற? சரி விடு, திடுத்திப்புன்னு சொல்லாமல் வீட்டில் போயிட்டு மெசேஜ் போடுறேன். ஆட போலா லொல்லு பண்ணிக்கிட்டு இருக்காத. நானே இப்போ தண்ணிக்கு என்ன பண்ணுறதுன்னு வேச்சனமாக்குறேன். அது சரி, என்னத்துக்கு தண்ணியை வண்டியில் வச்சு குடத்தை வண்டியில் வச்சு தள்ளிக்கிட்டு போகிறேன்? ஓட்டிக்கிட்டு போக வேண்டியது தானே. உனக்கு சேதி தெரியாதா? இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடாக தான். அப்புறம் வண்டியை ஓட்டிவிட்டு பெட்ரோல் காலியாகி போச்சுன்னா என்ற பிடிச்சிக்கிட்ட உதவாங்கிறதுக்கா? அதுதான் எவன் தலையில் தூக்கிட்டு வரான்னு தள்ளிக்கிட்டே வரலான்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன். அங்கே பெட்ரோல் இல்லைன்னு குடமாக வீட்டில் இருக்கிற கேனெல்லாம் போய் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, செய்தியில் போடுறாங்க. அதெல்லாம் நீ பார்க்கலையா? மற்ற ஓட்டிவிட்டு அப்புறம் என்ன நல்லா மாட்டி விட பார்க்குறா இவ. எனக்கு தலையிலையோ இடுப்புலையோ வச்சுக்கிட்டு வந்தால் செட்டாக வரதில்ல, வலி எடுத்துக்குது. அதுக்கு இப்படி வச்சு தள்ளிக்கிட்டு வந்தால் கொஞ்சம் சௌரியமாக்குன்னு எடுத்துகிட்டு உருட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன். எவோ ஒருத்தி எதனா பைத்தியக்காரி ஆட்டமே பண்ணிக்கிட்டுப்பா. என்னம்மா கீதா, முரத்துல எல்லாம் பழம்பழமா இனிமே சோப்பு விதையாட்டம்? அது ஒன்றும் இல்லைக்கா, பாவக்காய் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். அது என்னடா பழுத்து போய் எல்லாம் வெடிச்சு போச்சு. பாருங்க எப்படிக்குதுன்னு விதை. சரி அந்தாண்ட போட்டு உள்ள காலை நேரத்துலையாச்சும் கொடி ஓடுச்சுன்னா காயாச்சும் பிச்சு காய்ச்சலாம், அதையா எய்வானன்னு முளைக்க போடலான்னு கொண்டு போகிறேன். ஆமாம், இந்த வறண்ட காலத்தில் உனக்கு முளைச்சி நல்லா காய் வச்சுட்டு தான் வேறு வேலை. போய் குப்பையில் கொட்டிட்டு வேறு வேலை இருந்தால் பாரு. ஆடா அது வந்தால் வருது, வரலன்னா போகுது. அப்படி போட்டு விட்டு 2-3 நாளைக்கு தண்ணி ஊற்றி பார்ப்போம். முளைப்பு வந்துச்சுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா விட்டு அடிச்சு விட்டு போக வேண்டியதான். அதையா வீணு பண்ணுவானே அவள் கிடக்குறா. நீ போய் போட்டு விடு கீதா, கொஞ்சம் மண்ணை கிளறி விட்டு போட்டு விட்டு தண்ணி தெளிச்சு விடு. அது முளைச்சாலும் முளைச்சிக்காது, ஒன்றும் பெருசாக தண்ணி தேவைப்படாது, அதனால் வந்துடும்னு நினைக்கிறேன். நீ போட்டு விடு. சரி நானும் 2 குடம் எடுத்துக்கிட்டு வரேன். என்னதையும் அப்படியே தள்ளிக்கிட்டு வந்து தள்ளி விடுறது. எங்கள் வீட்டில் ஊற்றி போடுறியா? எனக்கும் தூக்கிட்டு வந்தால் தலை வலிக்குது, கால் வலி எடுத்துக்குது. ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. உனக்கு தண்ணி பிடிச்சி ஊற்றுறது தான் எனக்கு வேலை. நானே எங்கள் வீட்டில் முள்ளனும் 10-20 கூட மாட்டோம். ஆளை கூப்பிட்டு அது ரெடி பண்ணி விட்றது நெட்டவள்ளி, தண்ணிக்கு சிரமமாக இருக்குமில்ல. ஆமாக்கா, ஃபோன் போட்டு தான் ஆளை வர சொல்லி அதை ரெடி பண்ணி விடணும். அப்படியே விட்டா நின்னே போயிடும், பார்த்துக்கிடுங்க. ஆமாம் பாத்தியா, காத்தால குடிக்கிற தண்ணி வந்துச்சு, பிடிச்சி ஊற்றிக்கிட வேண்டியதானே. ஒரு 10 குடம் மட்டும் வரும்ல வீட்டுக்கு. அது எங்கே 5-6 குடம் தானே நம்மளுக்கு வருது. அது பிடிச்சி தான் வச்சுக்கிறேன். இது வீட்டுக்கு புழங்குறதுக்கு, துணிமணி துவைக்கிறதுக்கு, கக்கூசு போகிறதுக்கெல்லாம் வேணும்ல. அதுதான் போய் பிடிச்சிட்டு வந்து வெயிலது வரத்துக்குள்ள இலை நேரத்தில் ஊற்றிப்பிடலான்னு போயிட்டுக்கிறேன். இன்னும் தண்ணியை மொண்டு ஊற்றிப்பிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்துக்கிடுங்க. வீட்டில் வேறு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. என்ற மாமியாக்காரி வேறு ஊட்டத்தோட துணியை தோவை, அதை பண்டு இதை பண்டுன்னு அத்தினி வேலை லைனாக லிஸ்ட்டு போட்டு கொடுத்துக்குறாங்க. இத்தினி வேலையை முடிச்சுப்பிட்டு உட்காடுறதுக்குள்ள ஷொப்பான்னு ஆகி போயிடும். நீ என்ன தனமணிக்குமா செய்கிற? மாதம் ஒருக்கா வாரம் ஒருக்கா தானே செய்கிற. செய்ய ஒன்றும் குறைஞ்சிப்பட மாட்டேன். நோவாமல் சுவிட்சு போட்டால் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்துட்டு இன்றைக்கி தண்ணி பிடிக்கிறதுக்கு நோவு தான் உங்களுக்கு. எங்களாட்டம் டெய்லியும் போய் ரெட்டை குடம் போட்டு மூட்டுட்டு வந்தீங்கன்னா அப்போ தெரியும் உனக்கு. ஒரு குடம் பிடிக்கிறதுக்கு வண்டியை தூக்க முடியாது, தள்ளிக்கிட்டு வரணுக்கிட்டு. நல்ல அறிவாளியாக தான் ஒன்று உங்கள் அம்மா பெற்று விட்டுக்கிறாங்க. போ. அப்புறம் நான்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை 4 முடி. ஆமாம், நீ அறிவாளி தான். போ. சரி நின்றுக்கிட்டு பேச நேரம் தான் அவன் போய் வேலையை முடிச்சுட்டு வந்து கூட ஆளால் கொஞ்ச நேரம் பேசலாம்ல. நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டு அப்புறம் என்னைக்கு வேலை ஆகிறது, அப்புறம் வீட்டில் போய் பேச்சு தான் வாங்குவீங்க. ஆமாக்கா, நான் போய் வேலையை முடிச்சுட்டு வரேன். எங்கே வாரத்துக்குலாம் இன்றைக்கி நேரம் இருக்காது, நேரம் தான் வரேன். சரி போய் வேலையை பாரு போ.